Hi students, welcome to our channel. இன்னைக்கு 9th standard mathsல exercise 7.3 ல 5th sum பார்க்கலாம். question கொடுத்திருக்காங்க அப்படினா the dimensions of brick are அப்படினு கொடுத்துட்டு ஒரு brick உடைய dimension அதாவது length breadth height கொடுத்திருக்காங்க. how many such bricks will be required to build a wall அதாவது ஒரு செவரை கட்டறதுக்கு எத்தனை bricks வந்து தேவைப்படும் அப்படினு கேட்டிருக்காங்க. அந்த வால் உடைய lengthம் breadthம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா 20 மீட்டர் length 48 சென்டிமீட்டர் breadth height வந்து உங்களுக்கு வந்து 6 மீட்டர் அதாவது இப்படி ஒரு வால் இருக்கு. ஓகேவா சோ அந்த வால்ல எத்தனை செங்கல் வச்சு தேவைப்படும் அந்த வாலை கட்டுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸோ இந்த வால் இருக்குல்ல அதோடைய லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஒரு செங்கலுடைய லென்த்து பிரெத்து ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை செங்கல் தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிரிக்கோடைய வேல்யூமை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல பிரிக் இந்த மாதிரி L into B into Hன்னு கொடுத்தாலே வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ given that the dimension of a brick என்னது L உடைய வேல்யூ, B உடைய வேல்யூ, H ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. வேல்யூ ஃபார்முலா என்ன, எப்போவுமே நம்ம செங்கல் எப்படி இருக்கும் கன்ஃபார்மாக கியூபாய்டு ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம்ல ஸோ ஒரு கியூபாய்டு ஃபார்மில் தான் அது இருக்கிறதுனால அதோடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ L into B into H கியூபிக் யூனிட். ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரிக்கு கொடுத்துட்டு இல்லைனா ஒரே ஒரு சின்ன நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தோம்னா ஒரு பெரிய கார்ட்போர்டில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் உடைய வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு எத்தனை ஸ்வீட் பாக்ஸை உள்ள அடுக்க முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ இந்த சம்மு. ஸோ இப்படி கேட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூமை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம். எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிரிக்குடைய வேல்யூமையும் அந்த வால்க்கு கொடுத்துருந்தாங்கல்ல அந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணியும் வேல்யூமும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிவைட் பண்ணும்போது நிறைய டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ அதனால இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேணாம். ஸோ வேல்யூம் வந்து L into B into H அதோட இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா அடுத்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த வால்க்கு 3 டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல 20, 48, 6ன்னு. அப்போ அதோடைய வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ எல்லுடைய வேல்யூ 20, பியோடைய வேல்யூ 48, ஹெச்சோட வேல்யூ 6 மீட்டர். ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா இது நல்லா நோட் பண்ண வேண்டியதில்லை. லென்த் வந்து என்னென்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, பிரெத்து மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா ஆனால் மேலே கொடுத்துருக்க இந்த பிரிக்கோடது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல வால் இதில் இருக்கக்கூடிய 2 மீட்டரையும் நான் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா நம்ம எப்போவே என்ன பண்ணுவோம், இப்போ 3 வேல்யூ இருக்குது அப்படின்னா ஏதாவது 2 மீட்டரில் இருக்குது 1 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா இதை தான் மீட்டருக்கு மாற்றுவோம். அப்படி தானே பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்து பார்க்க போகிறோம் பிரிக்கு வேறு தனியாக இருக்குல்ல அதுக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால இது ரெண்டையும் நான் சென்டிமீட்டர் மாற்ற போகிறேன். நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒரு மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு 100 சென்டிமீட்டர். அப்போ எல் வந்து 20 மீட்டர் அப்படின்னா அதோடைய 100 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2000 சென்டிமீட்டர். பி சென்டிமீட்டரில் இருக்க அப்படியே வச்சுக்கலாம். ஹைட்டை பார்த்தோம்னா 6 மீட்டர் இருக்குது. ஸோ 6 into 100 மல்டிப்ளை பண்ணால் 600 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதையும் நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மாற்றிட்டோம். ஸோ இதோட வேல்யூமே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அதாவது அந்த வால் கட்டுறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வேணும் நமக்கு தேவையில்ல. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூம் ஆஃப் த வால் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் த பிரிக். பிரிக்கோடையதை கீழே போட்டு வாலோட தான் மேலே போகணும். ஓகேவா எப்போவுமே வேல்யூம் ஆஃப் த வால் தான் அதிகமாக வரும் நமக்கு ஆன்சர். ஏன் நம்ம அதிகமாக இருக்கிறத மேலே போடுறோம் அப்படின்னா அதிகமாக இருக்கிறது மேலே இருந்தால் தானே நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இல்லைனா நமக்கு எதில் வந்துடும் ஆன்சர் ஃப்ராக்ஷனில் வந்துடும் இல்லைனா பாயிண்டில் வந்துடும். ஓகேவா ஸோ இப்போ மேலே 7 இருக்குது கீழே வந்து 1 இதை விட சின்ன நம்பராக இருந்தால் தானே நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஒருவேளை மேலே 1 கீழே 7 இருந்தால் ஆன்சர் என்ன வரும் 0 பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்டில் வந்துடும். ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம இதை மேலே போகிறோம். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நமக்கு பரீட்சையில் வந்து நமக்கு குழப்பம் வாலோடதைய மேலே போடுறதா இல்லை பிரிக்கோடது மேலே போடுறதா அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே அதிகமாக இருக்கிறது தான் டிவிஷனில் மேலே இருக்கணும். ஓகேவா ஸோ இது ரெண்டையும் எழுதிட்டு இப்போ கேன்சல் பண்ணலாமா. இப்போ கேன்சல் பண்ணலாம். 12th டேபிள் அடிக்கலாம். 1 12 is 12, 4 12 சார் நமக்கு எவ்வளவு 48. ஓகேவா ஸோ இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் அடிக்கலாம். 1 4s are 4, 2 4s are 8. ஓகேவா ஸோ இங்கே 24 இருக்குது, இங்கே வந்து 2000 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் எதில் அடிக்கலாம் இல்லைனா இந்த 2ஐயும் இந்த 2000 அடிச்சுக்குவோம். இந்த 24ஐயும் இந்த 600ஐயும் 6ல் அடிச்சுக்கலாம். ஓகேவா ஸோ 1 6 are 6 0 0, 3 6 are 18, 4 6 are நமக்கு இது 24. ஓகேவா ஸோ அப்போ இது 100 இது 4ன்னு இருக்குது. மறுபடியும் இதை 1ஆல் அடிக்கலாம். 1 2s are 2, இங்கே வந்து 1 2s are 2 0 0 0. அதே மாதிரி இந்த 4ஐயும் 100ஐ அடிக்கலாம்ல. 1 4 is 4, மேலே வந்து 2 4s are 8, பேலன்ஸ் 2, 5 4s are 20. அப்போ கீழே எல்லாமே 1 ஆயிருச்சு. மேலே 1000 and 25 மட்டும் தான் இருக்குது. அப்போ 1000 into 25 அப்போ எவ்வளோ வருது 25,000. அப்போ 25,000 பிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வாலை நம்ம பில்ட் பண்ணலாம். இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.